புதுச்சேரியில அரசுக்கு சொந்தமான ஹோட்டல அமைச்சர்கிட்ட விலைக்கு கேட்ட இயக்குனர் விக்னேஷ் சிவன். ஆடி போன அமைச்சர் என்ன காலி செஞ்சிடுவீங்க போல அப்படின்னு கேட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. புதுச்சேரியில பல்வேறு துறை சினிமா படப்பிடிப்புகள் நடந்துட்டு இருக்கு. தற்பொழுது உயர்த்தப்பட்ட ஷூட்டிங் கட்டணமும் சற்று குறைக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரியில வார இறுதி நாட்கள்ல இசை நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு இயக்குனரும் நடிகை நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவன் திட்டமிட்டிருக்காரு. இதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணி புதுவையில நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில நேத்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்திக்க சட்டசபைக்கு இயக்குனர் விக்னேஷ் சிவன் குழுவினர் வந்திருக்காங்க. அப்போ அவரது அலுவலகத்துல இல்லாதால சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போ வார இறுதி நாட்கள்ல இசை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு இடம் தேவைப்படுதுன்னு இயக்குனர் விக்னேஷ் சிவன் அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காரு. பழைய துறைமுக வளாகத்துல புதிதாக ஒரு அரங்கம் கட்டப்பட்டிருக்கு. அங்க வேண்டுமானால் நடத்திக்கோங்க. அதற்கான ஜிஎஸ்டியுடன் கூடிய கட்டண விவரங்களையும் அமைச்சர் சொல்லியிருக்காரு. கடற்கரையோரம் உள்ள சீகல்ஸ் ஹோட்டல் பார்க்க நல்லா இருக்கு, அதனை விலைக்கு கொடுக்கலாமேன்னு இயக்குனர் விக்னேஷ் சிவன் அமைச்சர்கிட்ட கேட்க ஆடி போயிட்டாரு அமைச்சர். அது அரசின் கட்டிடம், அங்கு சுற்றுலாத்துறை ஊழியர்கள் 300 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா? என்ன காலி செஞ்சிடுவீங்க போல அப்படின்னு அதிர்ச்சியில அமைச்சர் லட்சுமி நாராயணன் கேட்க, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சமாளிச்ச ஷூட்டிங் சைட் மேனேஜர், குத்தைக்கு தான் நாங்க கேட்டிருக்கோம்னு கூறி சமாளிச்சிட்டாரு. அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நிகழ்ச்சி நடத்தணும்னா வேறு இடம் காட்டுறோம், போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் அங்கிருந்து நகர்ந்துட்டாரு. தொடர்ந்து விக்னேஷ் சிவன் குழுவினர் பழைய துறைமுக வளாகத்தில் உள்ள அரங்கத்தை பார்வையிட போயிட்டாங்க. அதனையடுத்து முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசிய விக்னேஷ் சிவன், சுற்றுலாத்துறையுடன் இணைந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்த இடம் குத்தகைக்கு கேட்டிருக்காரு. முதலமைச்சர் ரங்கசாமியோ அரசு விதிகளின்படி என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயமா செய்யறேன், சுற்றுலா வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம், அதனால உங்களுக்கு அரசு விதிகளின்படி அனைத்து ஒத்துழைப்பையும் தர அப்படின்னு முதலமைச்சர் இயக்குனர் விக்னேஷ் சிவன் கிட்ட உறுதியா சொல்லியிருக்காரு. மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் தமிழ் நியூஸ் வாய்ஸ் யூடியூப் சேனலுடன்.